Hi, I'm Dr. Manjula from Ma Hospital, Katpadi, Vellore. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா நாசியா வாமிட்டிங் இன் பிரெக்னன்சி. அப்படின்னா என்னன்னா பிரெக்னெண்டா இருக்கப்போ நிறைய பேருக்கு வாமிட்டிங் வரும். அது எதனால வருது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போறோம். அந்த பிரெக்னன்சில வந்துட்டு பிரெக்னென்ட் ஆறப்போ ஒரு பீட்டா எக்ஸிஜின் ஒரு ஹார்மோன்ஸ் இருக்கும். அதனாலதான் நிறைய பேருக்கு வாமிட்டிங் இருக்கும். சரிங்களா? ஸோ வாமிட்டிங் இருந்தா நல்லா பிரெக்னன்சி நல்லா உள்ள தங்கி இருக்குன்றது ஒரு அர்த்தம் தான். பட் நிறைய வாந்தி இருந்தா அதோட பின்விளைவுகள் ரொம்ப அதிகம். சரிங்களா? ஸோ வாமிட்டிங் நிறைய பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா உடம்புல இருக்க எல்லா சத்துமே தண்ணி எல்லாமே வந்து குறைஞ்சிரும். அப்போ வந்துட்டு உடம்புல வந்துட்டு அசிட்டோன்னு ஒன்று ஃபார்ம் ஆயிடும். ஸோ அதனால வந்துட்டு அவங்க பாடி வந்துட்டு நிறைய கான்சிக்வன்சஸ்லாம் இருக்கும். ஸோ வாமிட்டிங் நிறைய எடுத்தால் கண்டிப்பா டாக்டர் போய் பார்க்கணும். ஏன் அப்படின்னா வாமிட்டிங் நிறைய வந்து ட்வின் பிரெக்னன்சில இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய வாமிட்டிங் இருக்கலாம். இல்ல அவங்க ஜெனட்டிக்காவே வந்துட்டு மோர் ப்ரோன் ஃபார் நிறைய வாமிட் எடுக்கிற தன்மை இருக்குன்னா அவங்களுக்கும் வாமிட்டிங் வந்துட்டே இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா மோலர் பிரெக்னன்சின்னு சொல்றாங்க. அப்படின்னா முத்துப்பிள்ளை அதுல கூட வந்துட்டு வாமிட்டிங் அதிகமா இருக்கும். எப்பயுமே வந்து வாந்தி அதிகமா இருக்குன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது ட்வின்ஸா இல்லாட்டி மோலர் பிரெக்னன்சியா ரூல் அவுட் பண்ணி பார்க்கணும். அதுக்காக முதல்ல வந்து டாக்டர் கிட்ட போய் பார்க்கணும். சரிங்களா? அதுக்கு அல்ட்ராசவுண்டோ இல்லாட்டி பீட்டா எக்ஸிஜி லெவல்ஸ் பார்த்துட்டு அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. பிளஸ் நம்ம வந்துட்டு நாசியா வாமிட்டிங்கை கரெக்ட் பண்றதுக்குரிய டேப்லெட்ஸ் நிறைய இருக்கு. நம்ம ஈஸியா அது வந்துட்டு ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ப்ரிவென்டபிள் காசஸ். அதனால நம்ம இதெல்லாம் வந்துட்டு ஈஸியா கரெக்ட் பண்ணோம்னா அவங்க பிரெக்னன்சி நல்லாவே லீட் ஆகும்.